இவங்க காப்பாற்றுவாங்க, அவங்க காப்பாற்றுவாங்க, அதில் என்கிட்ட பலம் இருக்குது, நானே பொழைச்சிக்குவேன். தன்னையோ தனக்கு கொடுக்கப்பட்டதையோ படைப்புறையோ நம்பி வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம எல்லாம் நம்பிக்கை துரோகிகள். ஆனால் இறைவன் கூப்பிட்டு நம்பிக்கை யாரையும் கூப்பிட்றோம். இது யார் மறக்க முடியும்? அதற்காக இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலை. வீட்லேயும் அமைதி இல்லை, சமுதாயத்தில் அமைதி இல்லை, நாட்டிலையும் அமைதி இல்லை. நம்ம யாரும் படைச்சவன் நம்பவும் இல்லை, அவனுக்கு பயப்படவும் இல்லை. இந்த சூழ்நிலையாவது நம்ம இறைவன் திரும்பணும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக திரும்பணும். நம்ம கூட்டமாக சேர்த்து போராட்டம் நடத்தியும் ஜெயிச்சிட முடியாது, ஒரு காலம் முடியாது. தனித்தனியாக தான் தவறுக்கு உணர்ந்து மன்னிப்பு கேட்டு மேலே விரும்பினா மட்டும்தான் ஒரு மனிதனுக்காகவோ அல்லது நம்பிக்கொண்ட சமுதாயத்துக்காகவோ அந்த சூழலை மாற்றி அமைக்க போவாங்க. இப்போயும் அறிவு தரவு மனிதர்கள் தான். நம்மளாம் ஒரு கூட்ட அமைப்பாக இருந்து போய் போராடினா கிடைச்சிடும், எல்லாம் மாறிடும், ஒரு காலம் மாற்ற முடியாது. இறைவன் ஒரு தீமை தீனு பிடிச்சதை அவனை நீக்க முடியாது. அவன்கிட்ட சரணடைய தான் பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்டலுடைய. அப்படி நம்ம எல்லோரும் தனித்தனியாக திரும்புறதுக்காக இந்த பாதை. அங்கே போய் போராட்டம் பண்ணலாம், இங்கே போய் போராட்டம் பண்ணலாம், இவங்களை கூப்பிடலாம், அவங்கள கூப்பிடலாம். நாளைக்கு மறுபடியும் இவங்க தான் நல்லாயிருக்கும், அவங்க தான் நல்லாயிருக்கும், நம்மளே முடிவு பண்ணிகிட்ருக்கோம். நம்முடைய அரசன் இறைவன் ஒருத்தன் தான். அவனின்றி ஒரு அனுபவம் செய்யாது, ஒரு இலையும் முதலாவது தெளிவாக தெரியும். நன்மையெல்லாம் அவன்கிட்ட தான் இருக்குது, மனிதர்கிட்ட கிடையாது. நம்ம எல்லாரையும் இந்த தலைவர் தான், அந்த தலைவர் வந்து நல்லாயிருக்கும், அந்த கட்சி வந்து நல்லாயிருக்கும், இந்த கட்சி வந்தாலும் நம்மளே வந்து நிறைய பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் முரண்பட்ட பேச்சில் இருக்கிறீர்கள். 51:8. நீங்கள் முரண்பட்ட பேச்சிலேயே இருக்கின்றீர்கள். அதனால் முதல் பேச்சை குறைக்கணும். இந்த பேச்சுக்கு காரணமாக தான் நம்ம பாவங்கள் அதிகமாகிட்டு. நீங்கள் முரண்பட்ட பேச்சிலே இருக்கிறீர்கள். ஒவ்வொரு பேச்சும் தப்பாக இருக்குது. நம்ம படைப்பை நம்பி வாழ்ந்ததன் காரணமாக கஷ்டங்கள்லாம் அதன் காரணம் வந்தது தான். மனிதனையும் பொருளையும் அறிவை நம்பி வாழ்ந்ததன் காரணமாக எல்லா கஷ்டமும் சூழ்ந்துருக்குது.